நேற்றைய தினம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களாலும் தையிட்டி பகுதியிலே தங்களுடைய காணிகளை பறிகொடுத்த பொதுமக்களாலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அமைதி வழியிலான ஆர்ப்பாட்ட போராட்டத்திற்கு போலீசார் ஏற்படுத்திய இடையூறு காரணமாக ஒரு மிகப்பெரிய அமைதியின்மை அங்கு ஏற்பட்டிருந்தது நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இந்த போராட்டத்திலே எங்களுடைய கட்சியினுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அனைத்து கட்சியைச் சேர்ந்தவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே காணியை விடுவிப்பு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே ஒரு மதகுரு என்றும் பார்க்காமல் வேலன் சுவாமி அவர்கள் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கப்பட்டு போலீஸ் வண்டியிலே ஏற்றிச் செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் காணொலிகள் ஊடாக பார்த்திருப்பீர்கள், நேரடியாகவும் பார்த்திருப்பீர்கள். அதே போன்று பல மக்கள் பிரதிநிதிகள் அதிலே போலீசாரினால் விலைச்சத்தனமாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கூட அந்த இடத்திலே இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போன்று தியாகராஜா நிரோஷ் வலிகாம கிழக்கு பிரதேசங்களுடைய தவிசாளர் அவரும் காட்டுமிராண்டித்தனமாக அள்ளி சென்று போலீஸ் வண்டியிலே ஏற்றிச் செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் அவதானித்திருப்பீர்கள். உண்மையிலே இது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். தமிழ் மக்கள் கூட்டணி இந்த போலீசாருடைய அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கின்றது. உண்மையிலே நீங்கள் அண்மையிலே பார்த்திருப்பீர்கள், இந்த நாடு எவ்வாறு இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகச் சிறந்த உதாரணம். எந்த ஆட்சி வந்தாலும், எத்தகைய ஆட்சியாளர்கள் இந்த நாட்டின் ஆட்சிபீடத்தில் ஏறினாலும் இந்த சிங்கள பௌத்த தீவிரவாத மனோநிலை என்றும் மாறப்போவதில்லை என்பதை இந்த சம்பவங்கள் காட்டுகின்றன. அண்மையிலே திருவோணமலையிலே புத்தர் சிலையை கொண்டு வந்து சில புத்த பிக்குகளும் விகாராதிபதிகளும் நாட்ட முற்பட்ட போது அங்கு ஒரு அமைதியின்மை ஏற்பட்டது. அதிலே பௌத்த பிக்கு ஒருவர் போலீசாரை தாக்குகின்றார். ஆனால் போலீசார் அமைதியாக வேடிக்கை பார்த்தார்களே தவிர அந்த பௌத்த பிக்குகளையோ அல்லது அங்கிருந்த குண்டர்களையோ அகற்றுவதற்கான காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. ஆனால் இதுவே வேலன் சுவாமிகள் என்ற காரணத்தினாலோ என்னவோ, அவர் பௌத்த மதத்தை சார்ந்தவர் அல்ல என்பதனாலோ என்னவோ, காட்டுமிராண்டித்தனமாக அவர் இழுத்து செல்லப்பட்டு போலீஸ் வண்டியிலே ஏற்றி செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் பார்த்திருக்க. ஆனால் இன்று நான் கேள்விப்படுகின்றேன், வேலன் சுவாமி அவர்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் என்று நான் செய்திகள் ஊடாக அறிகின்றேன். உண்மையிலே இது இந்த நாடு திட்டவட்டமாக இரண்டாக பிளவடைந்திருக்கிறது என்பதை காட்டுகின்றது. அரசு இந்த நாட்டின் பிரஜைகளை இரண்டு விதமாக கையாளுகிறது என்பதை திட்டவட்டமாக காட்டுகின்றது. உண்மையிலே வேலன் சுவாமி உட்பட மக்கள் பிரதிநிதிகள் நேற்று கைது செய்யப்பட்ட விடயம் நன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். அவர்கள் விளைச்சத்தனமாக கொண்டு செல்லப்பட்ட காட்சிகளும் மிகவும் நன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறு காட்டுமிராண்டித்தனமாக நடந்த போலீசாருக்கு எதிராக கட்டாயமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அவர்களுக்கு எதிராக வேலன் சுவாமி அவர்கள் முன்வந்து, நிரோஷன் அவர்கள் முன்வந்து இவர்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவ்வாறு நடவடிக்கைகளை எடுக்க அவர்கள் முன்படுகின்ற போது அவர்களுக்கு துணையாக பக்கபலமாக எங்களுடைய அமைப்பு இருக்கும். சட்டத்தரணி என்ற ரீதியிலே நானும் அவர்களுக்கு பக்கத்துணையாக செயற்படுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற விடயத்தையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்து கொள்கின்றேன். உண்மையிலே அங்கு மீண்டும் மீண்டும் தமிழ் மக்களுடைய காணியிலே பலவந்தமாக எதேச்சாதிகாரமாக கட்டடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். உண்மையிலே வலிகாமம் வடக்கு பிரதேச சபையிடமும் ஒரு வேண்டுகோளை இந்த சந்தர்ப்பத்திலே விடுக்கின்றேன். புதிதாக கட்டடங்கள் கட்டப்படுகின்ற பொழுது, அனுமதியற்ற கட்டடங்கள் கட்டப்படுகின்ற பொழுது, ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தால், எங்களுடைய தமிழ் மகனாக இருந்தால் நீங்கள் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கின்றீர்கள். அதே போன்று பௌத்த விகாராதிபதிகளாக இருந்தாலும் கூட அவர்களும் சட்டத்துக்கு முன் சமனானவர்கள். அந்த வகையிலே இந்த சட்டவிரோத விகாரைகள் அமைக்கப்படுகின்ற, கட்டடங்கள் அமைக்கப்படுகின்ற, பௌத்த விகாரைகள் என்ற போர்வையிலே நில ஆக்கிரமிப்பு செய்யப்படுகின்ற விடயத்துக்கு எதிராக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையால் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட முடியும், எடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. திரு சுகிர்தன் அவர்கள் விரைவாக இவ்வாறான
சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு எதிராக உடனடியாக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாகவும் இந்த சந்தர்ப்பத்திலே இருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக நீங்கள் கேள்வி கேட்க வேண்டுமாக இருந்தாலும் கேள்வி கேட்கலாம். இல்லை என்றால் நான் அடுத்த விவகாரத்துக்குள். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.